இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, பொங்கல் சூப்பரா இருக்கு. அப்புறம் இன்னொரு 6 to 8 monthsல ப்ரமோஷன் வரும்னு பேசிட்டு இருக்காங்க. ப்ரமோஷன் கிடைச்சதும் ஒரு சொந்த வீடு வாங்கலாம்னு இருக்கேன். அடடா, சீனியருக்கு செட்டில் ஆக ஆசை வந்துருச்சு போல. அப்புறம் வீடு வாங்கிட்டு கல்யாணம் தானா? கண்டிப்பா. முதல்ல வீடு, அப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தைங்கன்னு அப்படியே சந்தோஷமா ஓட்டிட்டு போயிடணும். உனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லையா? சீனியர், எனக்கு இருக்கிற ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே எங்க அம்மா மேல இருக்கிற கலங்கத்தை துடைக்கிறது மட்டும்தான். எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அம்மாவை நீங்க எல்லாரும் தான் தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்ணணும். ஐலி, ஒருவேளை உங்க அம்மா மேல தப்பு இருந்தா? சீனியர், ஏய் ரிலாக்ஸ். நான் அந்த மீனிங்ல சொல்லலப்பா. நம்ம எத்தனையோ என்கவுண்டர்ஸ் பண்றோம். அதுல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆகி தப்பு நடக்கிற மாதிரி உங்க அம்மா விஷயத்திலயும் இருக்கலாங்கிற ஒரு சந்தேகத்துல தான் கேட்டேன். எங்க அம்மாவோட ஸ்பெஷலே எவ்வளவு கோவத்திலையும் நிதானமா இருக்கிறது தான். எங்க அம்மாவோட நேர்மை, அவங்க உண்மையானவங்கன்னு நான் அவங்க கருவுல இருக்கும் போதே எனக்கு தெரியும். நீ எதுக்குமே பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். பிரச்சனைகளை பார்த்து ஓடாம அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். கண்ணு முன்னாடி அநியாயம் நடந்தா யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காமலே அதை எதிர்த்து நின்று போராடணும். அப்பதான் ஒன்ன பார்த்து மற்றவங்களும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து போராடுற தைரியம் வரும். அடுத்தவங்களுக்கு எல்லாம் நீ தான் முன்னுதாரணமா இருக்கணும். இப்படி நேர்மையா இருக்கணும்னு, அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு சொல்லி கொடுத்த என் அம்மா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். கூடிய சீக்கிரமே இந்த ஊரும் உலகமும் நம்ப வைப்பேன். இந்த விஷயத்துல என் உயிரை கொடுத்தாச்சு நான் உனக்கு உதவி பண்ணுவேன் ஐலி.